அனைவருக்கும் வணக்கம். பயோ இன்ஆர்கானிக் தொடர்ச்சியாக நாம் இன்று பார்க்க இருப்பது சைட்டோக்ரோம். Cytochrome as a heme proteins. A small recall. Heme protein. This is a heme groups. Only difference R1 and R2. இந்த ரெண்டத்தை பொறுத்து heme group நம்ம 3 பகுதிகளாக பிரிக்கலாம். heme A, heme B, heme C. heme Aனா என்னென்னா R1 அல்கீனாக இருக்கும், R2 C18 C30 OH. This called heme A. heme A வர cytochrome A. heme B hemoglobin cytochrome B. R1 R2 both are alkenes. heme C na R1 R2 is a sulfur protein. This is cytochrome C ன்னு சொல்லுவோம். இப்போ heme A group வந்தால் cytochrome A, heme group cytochrome B, heme C வந்தால் cytochrome C. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சைட்டோக்ரோம் அப்படின்னா என்ன, இது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா எலக்ட்ரான் ட்ரான்ஸ்ஃபர். முன்னாடி பார்த்த ஹீமோக்ளோபின் மயோக்ளோபின் ஆக்சிஜன் டிரான்ஸ்போர்ட் அண்ட் ஆக்சிஜன் ஸ்டோரேஜுக்கு திஸ் சைட்டோக்ரோம் இஸ் எ மெயின்லி எலக்ட்ரான் ட்ரான்ஸ்ஃபர் செயின் ரியாக்ஷன்ஸ். The essential compounds of plant chloroplast and photosynthesis. The ability of the ion center is Fe3 and Fe2 oxidized form and reduced form. நம்ம ஹீமோக்ளோபினில் ஆக்சிஜன் பைண்ட் ஆகும்போது Fe2 ப்ளஸ் லோ ஸ்பின் ஆனது Fe3 ப்ளஸ் ஆக சம் மைக்ரோ செகண்ட் வரை இருக்கும். ஆனால் Fe3 வந்து மோர் அன்ஸ்டேபிள், உடனடியாக அங்கே Fe2 ப்ளஸ் லோ ஸ்பின்னாக மாறிடுது. ஆனால் இங்கே ஆக்சைடைஸ் ஃபார்ம் ரிடக்ஷன் ஃபார்ம், ஒரு எலக்ட்ரான் கடத்தும் போது எலக்ட்ரான் கடத்திட்டு உடனடியாக both are +2 and +2 equilibrium state attained. The reduction potential of the Fe3 plus and Fe2 plus coupled being surrounding protein environment. இந்த சைட்டோக்ரோம் 3 வகையில் பிரிக்கலாம், ஏபிசி. ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரியே தான். இந்த எலக்ட்ரான் ட்ரான்ஸ்ஃபர் எப்படி நடக்கும்னா, சைட்டோக்ரோம் பியிலிருந்து சிக்கு எலக்ட்ரான் 1 எலக்ட்ரான் போகுது, சியிலிருந்து ஏக்கு போகுது, ஏழுகிற எலக்ட்ரான் ஆக்சிஜனோட பைண்ட் ஆகுது, எலக்ட்ரான் கடத்திடும். A only bind oxygen, B and C only transferred 1 electron, not oxygen binding. இது ரொம்ப முக்கியமான பகுதி. The reduction potential order is B 0.03 volt, C 0.26 volt, A 0.4 volt. இது நமக்கு நல்லா தெரியும். ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் B ஸ்மாலாக இருக்குது, A அதிகமாக இருக்கும். பேசிக்கலாக இந்த எலக்ட்ரான் ட்ரான்ஸ்ஃபர் சைட்டோங்கு பியில் ஆரம்பிச்சு பிளாஸ்டோஸ் சைனில் போய் எலக்ட்ரானை கொடுத்துரும். இந்த ஆக்சிடைஸ்ட் ஃபார்ம் அண்ட் ரெடியூஸ்டு ஃபார்ம் Fe3 அண்ட் Fe2. இந்த சைட்டோக்ரோம் ஓவரால் ப்ராசஸில் 1 எலக்ட்ரான் ட்ரான்ஸ்ஃபர் ஒரு சுழற்சியும் முடியும் போது மொத்தமாக இதில் 4 எலக்ட்ரான் ட்ரான்ஸ்ஃபர் வந்து நடக்குது ஒரு சுழற்சிலையும். த ஜென்ரல் ஹீம் ப்ரோட்டீன் ஆக்சிஜன் கேரிங் இன் ரெசிஸ்டேட் நமக்கு தெரியும். 5th coordinate Fe2 plus becomes 6th coordinate after oxygen undertaking எங்கள் ஹீமோக்ளோபினில். பட் சைட்டோக்ரோம் பி அண்ட் சியில் என்ன நடக்குதுன்னா, இந்த எலக்ட்ரான் ட்ரான்ஸ்ஃபர் 6th coordinate either Fe2 plus or Fe3 plus. Cytochrome C is isolated from Ors art. Cytochrome C oxidase. இந்த பகுதி நம்ம ஹவுஸ்கிராட் புத்தகத்திலேருந்து எடுத்துகிட்டு இருக்கோம். இது எதுக்காக இந்த பகுதி பார்க்க போகிறோம்னா, 2023 CSIR நெட்டில் இந்த பகுதி அப்படியே எக்ஸாம் கேட்டு இருந்தாங்க. சும்மா ஒரு ஓவர்வியூ மட்டும் பார்த்துடலாம். முதலாக சைட்டோக்ரோம் C ஆக்சிடேஸ் எக்ஸ்ட்ராக்ட் ஃப்ரம் போரின் ஆயில். இது சைட்டில் மொத்தம் சும்மா ஒரு மாதிரி பார்த்து வச்சுக்கலாம். காப்பர் A புரோட்டீன், காப்பர் B புரோட்டீன், ஹீம் A குரூப், ஹீம் A3 குரூப். Copper A protein, a dicopper, bridged cysteine site, sulfur protein. Copper B protein, 5 coordinate, heme A iron 6 coordinate, histidine resident axial position, heme A3 3 coordinate. Copper A protein, heme A எலக்ட்ரான் ட்ரான்ஸ்ஃபருக்கு பயனுள்ளதாக இருக்குது.
ஈம் A3 காப்பர் B புரோட்டீன் ஆக்சிஜன் பைண்டிங்க்கு யூஸ் ஆகுது. இதனுடைய ஓவரால் ரியாக்ஷன் cytochrome C, A, copper A and copper B protein எலக்ட்ரான் கடைசி ஒரு நீர் மூலக்கூறை நம்ம வெளியேற்றிட போகிறோம். Cytochrome chain involves transport not only of electron but also of the protons across the microchannel membrane. The oxidate form of cytochrome A3 is susceptible to bind cyanide that renders cyanide toxic. நம்ம cyanide poison ஆல்ரெடி நம்ம படிச்சிருப்போம். அடுத்து cytochrome C554. This is not important area. Just only remember the tetra heme protein. இதில் 4 heme group இருக்குது. arranged pair of power of edges அவள் மட்டும் தெரிஞ்ச போதுமானது. அடுத்து ரொம்ப முக்கியமான பகுதி cytochrome V450. First of all, what is the cytochrome V450? V for pigment, 450R. This is a color intensity of the wavelength. ஆல்ரெடி நமக்கு தெரிஞ்சதும் ஒரு நிறமிக்கு ஒரு குறிப்பிட்ட நேனோமீட்டர் அடர்த்தி கூடியது. தி பிக்மெண்ட் அப்சார்ப் 450 nanometer with a carbonyl complex. The pigment are group of cytochrome found in plants, animals and bacteria. The 450 nanometer, the shorter band, 5 to 5 star transition, blue to red. This is a cytochrome 450. Iron 3 plus low spin la irukku. 5th coordinate la cysteine unit, 6th coordinate la water. 1 2 3 4 நாலுமே ஃபார்ஃபரின் ரிங். நம்ம ஆல்ரெடி பார்த்தா ஃபார்ஃபரின் ரிங் இருக்கும். நெக்ஸ்ட், cytochrome 450 is active site similar to the hemoglobin and myoglobin, except only Fe3 plus state, low spin octahedral. One sulfur atom cysteine is coordinate iron 3 in 5th site peroximal position. The 6th coordinate site is occupied the water. இதனோட முக்கிய பங்கு cleavage of oxygen and function as monooxygenase catalyzing the introduction of oxygen into substrate. Oxygenase enzyme ஆகவும் இது பயன்படுகிறது. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஹைட்ரோகார்பன் ஆல்கஹால், ஆல்டிகைட், கார்பாக்சிலிக் ஆசிட், ஆல்கீன் டு ஈபாக்சைட். இந்த எல்லா ரியாக்ஷனும் பயாலஜிக்கல் சைட்டில் நடக்கிற ரியாக்ஷன். இதில் முக்கியமான கேட்டலிஸ் cytochrome V450 ஆக பயன்படுகிறது. இதில் ஒரே ஒரு ரியாக்ஷன் மட்டும் எடுத்துக்கிட்டு நம்ம மெக்கானிசம் பார்த்துருவோம். ஏன்னா பல வாட்டி CSIR இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஹைட்ரோகார்பன் சேஞ்சஸ் டு ஆல்கஹால். இந்த ரியாக்ஷனில் என்ன சார் நடக்குது? ஃபஸ்ட்டு ஸ்டெப், திஸ் இஸ் த cytochrome 450. ஃபஸ்ட்டு ஸ்டெப் ஒன் லாஸ் ஆஃப் வாட்டர். 6th கோஆர்டினேட்டில் இருக்கிற வாட்டர் வந்து லாஸ் ஆகிட்டு அயன் 3 ப்ளஸ் லோ ஸ்பின்னாக மாறுது. அங்கேருந்து ஒரு செகண்ட் ஸ்டெப்பில் ஒரு எலக்ட்ரான் ரிமூவ் ஆகிட்டு அயன் 2 ப்ளஸ் லோ ஸ்பின்னாக மாறுது. தேர்ட் ஸ்டெப் வெரி இம்பார்ட்டன்ட். இந்த இடத்துல தான் ஆக்சிஜன் பைண்டிங். ஆக்சிஜன் பைண்ட் ஆகிட்டு சூப்பர் ஆக்சோ காம்ப்ளெக்ஸ். ஃபோர்த்தில் மற்றொரு எலக்ட்ரான் ஆட் ஆகிட்டு ஆக்சி ஃபெர்ரைல் காம்ப்ளெக்ஸாக மாறுது. இது ஃபெர்ராக்சோ காம்ப்ளெக்ஸ்னு சொல்லலாம். இந்த இடத்துல அயனுடைய ஆக்சிஜன் ஸ்டேட் Fe3. நெக்ஸ்ட் ஸ்டெப், அஸ்பெக்ட் லிவிங் ஆஃப் த லாஸ் ஆஃப் வாட்டர் ஆகிட்டு Fe4 ஆர் Fe5 இன்டர்மீடியட் காம்ப்ளெக்ஸ் உருவாகும். இது நெட்டு 2020 கேட்ட கேள்வி. 5th ஸ்டெப்பில் cytochrome 450ல் அயனோட ஆக்சிஜன் ஸ்டேட் என்னன்னு கேட்டிருக்காங்க. Next, last step, release of the alcohol as well as to form of the cytochrome 450. This is a small mechanism of the hydrocarbon to alcohol changes to involved in a cytochrome 450 reactions. Next, நம்ம கடைசியாக ஹீம் குரூப்பில் நம்ம பார்க்கவிருப்பது ஹீமட்டின். ஹீமட்டின் அப்படின்னா அயன் ஸ்டோர் ப்ரோட்டீன்ஸ்.
ஹேமட்டின் Fe3 ஆக்சிஜன் Fe3 ஐஸ்பின் இந்த ஃபார்மேஷன் பார்க்கும்போது அங்கே ஹீமோகுளோபின் ஆக்சிஜன் பைண்ட் ஆகிட்டு மற்றொரு ஆக்சிஜனாக கூட Fe3 Fe2 is a equilibrium state. The most stable is a less stable. Fe2 plus more stable. லீனியராக இருக்காது, பெண்டாக தான் இருக்கும். ஆல்ரெடி நமக்கு ஹீமோகுளோபினில் படிச்சிருப்போம். பவுண்ட் ஆக்சிஜன் நவ் கோஆர்டினேட் டு செகண்ட் ஈஎம். இந்த ஃபஸ்ட் ஸ்டெப் வந்து ஹீமோகுளோபினில் நடக்கிறது. அதன் தொடர்ச்சியாக மற்றொரு ஹீமோகுளோபின் அட்டாச் ஆகிட்டு மியூ ஃபெர் ஆக்சோ காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் ஆகுது. இங்கே பார்த்தீங்கன்னா Fe2, இங்கே Fe2, இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே Fe2, இங்கே Fe3, 2 oxygen molecule to bound to each other, 2 linear. Cleavage of the ferroxo complex form 2 ferryle complex in the iron in +4 state. ரொம்ப முக்கியமானது. இந்த பகுதி கிளீவேஜ் ஆகுது. கிளீவேஜ் ஆகும்போது சிங்கிள் எலக்ட்ரான் ட்ரான்ஸ்ஃபர் டு போத் சைட். The stable state 4 is to stable, 3 is to unstable. Ferryle complex another formation to hematin. இந்த 4 ஸ்டேபிளான மூலக்கூறு இன்னொரு ஹீமோ கூட சேர்ந்துக்கிட்டு மீ ஆக்சோ டைமரை உருவாக்குது. இந்த இடத்துல போத் ஆர் Fe3+. இதனுடைய பயன்கள்னு பார்த்தீங்கன்னா ஸ்டோரின் அயன், நாட் டிரான்ஸ்போர்ட் ஆஃப் ஆக்சிஜன். முக்கியமான கீவேர்ட்ஸ் ஹீமட்டின் அண்டு சைட்டோக்ரோம் C. Both are almost same. Only different, the 6th position is not occupied with the hematin. ஹேமட்டினில் 6th பொசிஷன் வேக்கண்ட்டாக இருக்கும். சைட்டோக்ரோமில் வாட்டர் மாலிகுலர் இருக்குது. அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். ஸோ நம்ம இதுவரையும் ஈம் குரூப்பை முடிச்சிருக்கோம். ஹீமோகுளோபின், மயோகுளோபின், சைட்டோக்ரோம், CytochromeP450 அண்டு ஹீமட்டின். அடுத்தடுத்த வகுப்பில் நம்ம நான் ஈம் குரூப்பை பார்ப்போம். தொடர்ச்சியாக நம்ம பயோ இன்ஆர்கானிக் பார்த்துட்டு வரோம். இதனுடைய PDF லிங்க் விருப்பப்பட்டவங்க கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, பயன்படுத்தி கொள்ளவும். அடுத்த வகுப்பில் சந்திக்கவும். நன்றி, வணக்கம்.